நாளின் செய்யும் நிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஜூன் 6ஆம் தேதி முதல் ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? அனைத்து நாட்களும் வளர்பிறை நாட்களே. இப்போ கும்பராசியை பார்க்க போகிறோம். கும்பராசி காலபூஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்போ சனி பகவான் மகரத்தில் தன்னுடைய வீட்டுக்கு 12ல் ஆட்சி நிலையில் இருக்கிறார். எது எப்படி இருந்த போதிலும் ராசிநாதன் சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் ஆட்சியோடு இருப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். 2க்கும் 11க்கும் உடைய குரு பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் பாருங்கள். இது தாங்க இருக்கிறதுலேயே பெரிய ப்ளஸ்ஸு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனை, ஒரு சுபீட்சம். இது நாள் வரைக்கும் கடன் காட்சிகளில் இருந்திருப்பீங்க. இப்போ கடன் காட்சிகள்லாம் படிப்படியாக அடங்கி இப்போது சுபீட்சமான ஒரு பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் இப்பொழுது சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மற்ற வெளியார் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் போயிட்டு வருவீங்க. நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் அப்படின்ற அளவுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். எந்த குறையும் கிடையாது. 3ல் ராகு இருக்கிறது. இளைய சகோதரத்துக்கும் சகோதரிக்கும் உடம்பு முடியாமல் போகலாம். மருத்துவமனை செலவு வைக்கலாம். அல்லது இளைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் நாசுக்காக இருக்கணுங்க. விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். 4ஆம் இடத்து அதிபதி 3ல் வந்து அமர்ந்துட்டார். 12ல் அது ராகுவோடு இணைஞ்சிருக்கிறார். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அதனால் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி வயிற்றில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக உணவு முறையில் கொஞ்சம் ஹீட்டு இல்லாமல் பார்த்துக்கிறது. குளிர்ந்த பொருட்களை அருந்துவது, சாப்பிடுவது போன்றவை செய்தீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும், வயிற்று வலி, வயிற்று பிரச்சனை, உஷ்ணக்கட்டி ஏதாவது வராமல் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்கிறார். ஒன்றும் குறை கிடையாது. பிள்ளைகள் சூரியன் புதன் சேர்க்க இருக்குது. நல்லா படிப்பாங்க. எந்த குறையும் இல்லை. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். நினச்சதை சாதிக்க முடியும். கடன் காட்சிகள் படிப்படியாக குறையும். புதுசாக கடன் வாங்கி வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். 7க்குடையவன் 4ல் இருக்கிறது சிறப்பு தான். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு நல்லதே செய்வார்கள். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கூட இப்பொழுது ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுடைய நட்பு வட்டாரங்கள், உறவு, அதாவது மனைவி வழி உறவினர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம். இது அற்புதம்.
எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 9ஆம் இடத்துல கேது இருக்கிறார். தந்தைக்கு உடம்பு முடியாமல் போகலாம், அல்லது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு ஆன்மீக சிந்தனை மேலோங்கி ஆலய வழிபாடுகள், தீர்த்த யாத்திரை அப்படின்னு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. எது எப்படி இருந்த போதிலும் 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. இனி கும்பராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு திருப்புமுனை வந்தால் தான் 2ஆம் இடத்துல குரு இருக்கார், பண வரவு வரும். உத்தியோகம் பார்த்தா தான் குடும்பம் சிறப்பாக இருக்கும். அப்போ 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் 2ஆம் இடம் சிறப்பாகவே இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர், மேலிடத்தில் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு, தனியார் துறையும் அப்படித்தான். சொந்த தொழில் பண்ணுறவங்க வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். அதாவது நிறைய கடன்காக வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள். அது உருப்படியாக நல்லபடியாக இருக்கும். நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த ராசி அன்பர்களுக்கு 8, 9, 10 சந்திராஷ்டமம் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.